ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக நீட் கவுன்சிலிங் சம்மந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலிகிராம்லேயும் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, அதாவது ஏற்கனவே நம்ம வந்து கவுன்சிலிங் வந்து எப்படா சாய்ஸ் லாக் வந்து ஓப்பன் ஆகும் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாள். ஏற்கனவே டேட் வந்து என்னாச்சு பார்த்தா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சார் ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது உங்களோட சீட்டை வந்து நீங்கள் வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இன்றைக்கோட இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டேட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. சரியா? அதனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது ரிசர்வேஷன் ஃபெசிலிட்டி ஹேஸ் பீன் எக்ஸ்டெண்டட் டில் 5 PM ஆஃப் 11/10/2025 அஸ் பர் ரூல்ஸ் ஆஃப் ரவுண்ட் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? இந்த இடத்துல தான் ரொம்ப முக்கியமானது. அதாவது நீங்கள் இன்னமும் வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க. நம்ம ரிசைன் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ரிசைன் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிடுங்க. அதுக்கு டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அதாவது நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் மாடிஃபை பண்ணக்கூடிய டேட்டோ இல்லை சாய்ஸ் வந்து நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தெளிவாக. அதாவது இன் வியூ ஆஃப் அடிஷன் நியூ சீட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, அதாவது 13/10/2025 அது வரைக்கும் நமக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் என்ன பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம். உங்களுக்கு சப்போஸ் அதாவது டீம்டு யூனிவர்சிட்டியில் ஏதாவது ஃபீஸ் வந்து குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவில் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் என்ஆர்ஐ நீங்கள் வந்து என்ஆர்ஐக்கு நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருக்கீங்க. என்ஆர்ஐ லிஸ்ட்டில் உங்கள் நேம் வந்த பின்னாடி கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாம் என்ஆர்ஐக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னாச்சு பார்த்தா ரெடியூஸ் பண்ணி உங்களுக்காக நம்ம பேசி கொடுக்கலாம். அதனால் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.